அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/6/2026 திங்கட்கிழமை. கேட்டை நட்சத்திரம். முகராசி. பல்வகை ராசிகள் இருக்கின்றன, யோக ராசிகள். அதில் ஒன்று முகராசி. இந்த முகராசி வெற்றியை கொடுக்கும். ஏதாவது ஒரு தொழில் ஸ்தானம், ஏதேனும் ஒரு உயர்ந்த இடம், அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கும் உயர்ந்தவர்களுக்கு முகராசி இருந்தால் புகழ் கூடும். முகராசி இல்லை என்று சொன்னால் உடன் இருக்கும் வேலையாட்களே போதுமான அளவு மதிக்க மாட்டார்கள். இதுதான் முகராசிக்கு உண்டான ஒரு தத்துவம். இந்த முகராசி யாருக்கு ஏற்படும்? 5க்கு உடையவன் லக்கணத்தில் இருக்க, 9க்கு உடையவன் கேந்திரத்தில் இருந்து அவனை பார்க்க முகராசி அன்னாருக்கு உண்டு. இப்பொழுது சற்று விரிவான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். 5க்கு உடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அது மட்டுமல்ல, புத்தி ஸ்தானாதிபதி. ஒருவருக்கு இருக்கின்ற அறிவு, புத்தி, மூளையின் திறன், இவையெல்லாம் சொல்லும் இடம் இந்த 5ஆம் இடம்தான். அதாவது ஒருவருக்கு அறிவு கூட கூட தேஜஸ், மேதா விலாசம் அவர் முகத்தில் தெரியும். நன்றாக படித்த பண்டிதர்களுக்கு, அந்த பண்டிதர்களுக்கு நற்குணம் இருந்தால் தேஜஸ் இருக்கும். படிக்காத பாமரர்களுக்கு அந்த தேஜஸ் இருக்காது. உள்ளம் நல்லதாக இருந்தாலும் அந்த தேஜஸ் இருக்காது. ஆக நன்றாக படித்தவன் நல்லவனாக இருந்தால், நல்ல உள்ளம் உள்ளவனாக இருந்தால் கண்டிப்பாக தேஜஸ் இருக்கும். நாம் பேசுகின்றோமே, அவர் பெரிய மகான், அவர் முகத்தை பார்த்தாலே என்ன தேஜஸ் சொல்லுகின்றோமே. ஆக இந்த 5க்கு உடையவன் லக்கணத்தில் அவரிடத்தில் இருக்க, 9க்கு உடையவன் கேந்திரத்திலிருந்து பார்க்க. 9க்கு உடையவன் என்றால் பாக்கியஸ்தானம், நல்லவைகளை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பிறந்தவன் பார்க்கிறான். கேந்திரத்திலிருந்து எண்ணங்கள் மூலமாக மட்டுமல்ல, செயல்களின் மூலமாகவும் ஈடுபடுவான். ஏனென்றால் கேந்திரங்கள் என்றால் செயல்கள். ஆக அன்னாருக்கு இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் முகராசி உண்டு. அத்துடன் நல்ல அறிவு உண்டு. அத்துடன் உயர்ந்த உள்ளமும் உண்டு. உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும். பாரதி சொன்னார். நீங்கள் உள்ளன்போடு ஒரு தாயோ யாரோ பேசும்போது அந்த பேச்சு மந்திர சொல். எனவே முகராசி யாருக்கு வரும்? இப்பொழுது சாதாரணமாக அதிர்ஷ்டம் முகராசிக்கு பல்வேறு வகைகளில் பலன் சொல்லுவார்கள். இன்றும் நாட்டுப்புறங்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், இந்த நடவு நடுவார்களே வயல்களில், யாரை முதலில் நடவச் சொல்லுவார்கள் தெரியுமா? யாருடைய பெருவிரலில் கோதுமை ரேகை இருக்கிறதோ அவரை சொல்லுவார்கள், பல்கி பெருகும் என்று. ஆக உயர்வுக்கு உத்தரவாதம் தரும் அனைத்து விஷயங்களும் யோகமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நாம் பின்தொடர வேண்டிய விஷயங்கள். அதில் ஒன்று முகராசி. பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த டாக்டர்கிட்ட போவோம், அவர்கிட்ட பேசினாலே போதும்ப்பா நோய் போகும், அங்கே போனினாலே போதும் உன் பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லுவார்கள். இவையெல்லாம் அந்த முகராசியின் அடையாளங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். பூராடம்,
திருவோணம் உத்திரட்டாதி, அஸ்வினி ரோஹிணி திருவாதிரை, பூசம் மகம் பூரம், அஸ்தம் சுவாதி அனுஷம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ஒரு புதிய முயற்சி இன்று நீங்கள் செய்ய ஆசைப்படுகின்றீர்கள். நல்லபடியாக முடியும் என்று முழுமையாக நம்பி செயல்படுகின்றீர்கள். ஆயின் வீண் அலைச்சலும் வீண் நஷ்டமுமே பெருமளவு தரும் என்று இந்த நாள் காட்டுவதால் கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி காட்டுவீர்கள். நீங்கள் நடத்தி காட்டும் விதம் உங்கள் பேச்சாலும் உங்கள் தன்மையாலும் நடைபெறும் வெற்றியை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களே, சொல்வார்களே பிடித்த பீடை விலகியது என்று, அதுபோல் உங்களை சற்றே துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு அல்லல், துன்பம், தொல்லை இன்று உங்களது திறமையால் நீங்கும். நீங்கள் நீக்குவீர்கள். நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, முதல் கோணல் முற்றும் கோணல் என்பார்கள். நீங்கள் ஒரு வேலையை முடிக்க ஆரம்பித்த அந்த முதல் நடவடிக்கையே தவறு என்று சொல்லும்போது முடிவு எப்படி சரியாகும்? அப்படி இருக்கிறது இந்த நாள். கூடுதல் கவனம் தேவை. சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான உங்கள் வித்தையை காட்டி பேசி யாரிடம் உங்களுக்கு காரியம் ஆக வேண்டுமோ அவரை நீங்கள் உங்கள் வசப்படுத்தும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, நல்லபடியாக முறையாக செய்ய வேண்டிய முயற்சியை செய்தால் வெற்றி கிடைக்கும். இது ஆன்றோர் வாக்கு. அது இன்று உங்கள் வாழ்விலும் நடக்கிறது. முயற்சியால் வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு முக்கியமாக நடக்க இருப்பது, உங்களை பார்த்து இவன் நல்லவன், நன்றி மறக்காதவன் என்று ஒரு சிலர் சொல்லும் அளவுக்கு சில சம்பவங்கள் நடைபெறும். ஆத்ம திருப்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம் கஷ்டம், மறுபாதி மதியத்திற்கு பிறகு லாபம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது வெற்றிகரமான செயல்கள் அனைத்தும் இன்றைய பலனை கருத்தில் கொண்டு அல்ல, நாளைய தினம் நன்மை பயக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் ஒரு சில வெற்றிகரமான செயல்களை செய்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, நல்லதொரு அறிவுரை கிடைக்கப்பெற்று மனதார ஏற்று அதன்படி நடந்து வந்துவிட்ட கஷ்டத்தை இன்று நீங்கள் போக்குவதும் வரவேண்டிய நன்மையை வரவழைத்து கொள்வதும் நடக்கும். நல்ல நாள்.
கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். வெற்றிகரமான வழி என்று சரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து, ஏனென்றால் கொட்டி கிடக்கின்றன பல வழிகள், அதில் ஒரு வழிதான் வெற்றியை கொடுக்கும். அந்த வழியை துல்லியமாக சரியாக கண்டுபிடித்து பயன்படுத்தி நடந்து வெற்றியை காண்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று பேச்சாகட்டும் செயலாகட்டும், உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும், நீங்களே நன்மையை நல்லதை நினைத்து நல்லதை நடத்தி நல்லதை பெற்றுக்கொள்வதாக காட்டுகிறது. இந்த நாள் உங்களுக்கு பூரண திருப்தியை கொடுக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.